ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। अश्रद्धधानाः पुरुषा धर्मस्यास्य परन्तप अप्राप्य मां निवर्तन्ते மிருத்யு சம்சாரவர்த்மனி. இப்பொழுது திரு ஊபே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अश्रद्धदानाः पुरुषाः धर्मस्यास्य परन्तप अप्राप्य मां निवर्तन्ते मृत्युसंसारवर्त्मनि. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. மறுபடியும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் அட்வைஸ் தான், வேறு என்ன பண்ணுறது? பகவத்கீதை நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப் தானே சுவாமி. ரியல் லைஃப்பை நம்ம பகவத்கீதை மூலமாக எப்படி உணர்ந்து நாம் நம்முடையதான காரியத்தை பண்ணலான்றதுக்கோசரம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆகையால் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா, அடியனுடைய ஆச்சாரியர் அடிக்கடி அடியனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு காரியம், அந்த காரியத்தை நாம் செய்தால் நமக்கு நல்லது. ஆனால் நாம் ஏனோ அந்த காரியத்தை செய்யாமல் தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறோம். திடீரென்று ஒரு நாள் அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்கிறோம். அப்படியானால் என்ன பொருள் என்று அவர் கேட்பார். நான் உடனே ரொம்ப வேதாந்தமாக அவர்கிட்ட பதில் சொல்கிறதா நினச்சிண்டு, இது பகவத் சங்கல்பம், பகவானுடைய திருவுள்ளம் அப்படின்வேன். அதெல்லாம் இருக்கட்டும் பார்க்கண்ணா, வேதாந்தமாக பார்க்காத ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்லுனர். அடி எனக்கு புரியலையே என்று சொன்னேன். அப்போ எங்கள் ஆச்சாரியன் சிரித்து கொண்டே சொல்லுவார், ஒருவன் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறான் என்றால் அதற்கு அவனுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை என்பதுதான் காரணம். ஸ்ரத்தைன்னு அர்த்தம், அதுக்கு ஈடுபாடு என்பதாக பெயர். ஸ்ரத்தை என்பதுதான் காரணம். ஒன்றை நாம் செய்யாமல் இருப்பதற்கு நம்மிடத்தில் ஆயிரக்கணக்கான சமாதானங்கள் உள்ளன. ஒன்றை நாம் செய்து முடிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரே ஒரு காரணம் என்ன என்றால் அது நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு. செய்யாமல் இருப்பதற்கு 1000 ரீசன்ஸ் இருக்கு. தோஸ் ஆர் ஆல் வேல்யூபிள் ஆர் இன்வேல்யூபிள். அதை விடுங்க. ஒரு இடத்துக்கு நாம் வரணும், இந்த டயத்துக்கு வரணும். இந்த டயத்துக்கு நாம் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நாம் முன்னாடியே கிளம்பணும். இல்லை பஸ்ஸு லேட்டாக எடுத்து, இல்லை டிராஃபிக் ஜாம் எடுத்து, இல்லை கார் லேட்டாக எடுத்து, இல்லை ஆற்றுல எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி கிளம்பலை, எவ்வளவோ ரீசன்ஸ் நாம் சொல்கிறோம். இருக்கலாம், அது வேல்யூபிள் ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் அதை நாம் செய்து முடித்தோம், எப்பாடுபட்டாவது அந்த காரியத்தை நாம் செய்து முடித்தோம் என்றால் நமக்கு ஸ்ரத்தை தான் காரணம்.
பகவானை அடைவதற்கு அற்புதமான வழி இருக்கு. அது மூலமாக ஈஸியாக நாம் அவனை அப்ரோச் பண்ணிவிடலாம். அவன் நமக்கு மோட்சம்ன்றதான ஒரு பெரிய பதவியை, பெரிய சாம்ராஜ்யத்தை அந்த பரமாத்மா நமக்கு கொடுக்க போகிறான். அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு வந்திருக்கச்சே நாம் ஏன் இதில் ஈடுபடாமல் இருக்கிறோம்? ஸ்ரத்தை இல்லை. வேதம் சொல்றது ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் என்பதாக சொல்றது. ப்ளீஸ் ஒரு ஈடுபாட்டோட காரியத்தை பண்ணு. ஈடுபாடு இல்லைனா அந்த காரியத்தை பண்ணாது, அது வராது, சக்ஸஸ் ஆகாது. நான் பண்ணேன், ட்ரை பண்ணேன், எனக்கு என்னன்னா அது என்னமோ தெரியல, அது மிஸ் ஆகிட்டே இருக்கு. இல்லை, ஒக்கார். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? எப்பாடுபட்டாவது அதை சாதிக்கணும். உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபைதி லக்ஷ்மி உத்தியமேன ஹி சித்தியந்தி காரியாணி ந மனோரதைஹி. நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் பிளான் போட்டுருக்கேன், நான் ஐடியா வச்சுருக்கேன், நான் எழுதி வச்சுருக்கேன், நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஒரு நாள் பண்ண போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், நான் அதை பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் வரணும், அதுக்காகத்தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே பேசியிருந்தா உன் லைஃப்பில் உன்னால் ஒரு காரியத்தை கூட ஒன்றா பண்ண முடியாது. உத்தியமேனகி சித்தியந்தி, முயற்சி பண்ணினால் மட்டும்தான் அந்த காரியம் உனக்கு சக்ஸஸ் ஆகுமே தவிர்த்து என்னாகும்? நத்து மனோரத்தைஹி. இல்லை நான் நினச்சிட்டு உங்களுக்கு தெரியாது, நான் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்குலாம் தெரியாது. பிளான் தான் பண்ணிட்டு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் அதுலேருந்து எங்கே வெளில வருது? நான் மனோரத்தைஹி, மனோரத்தம் இருந்தால் போராது. சிங்கம் இருக்கே, அந்த சிங்கத்திற்கு பசிக்கிறது வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், நகி சுப்தஸ்ய சிம்மஸ்ய பிரவிசந்தி முகே முருகாக. சிங்கத்துக்கு பசிக்கிறது, அது உட்காந்து எனக்கு பசிக்கிறது, நான் ஏதாவது ஆகாரம் சாப்பிட்ணும், எனக்கு பசிக்கிறது, நான் ஏதாவது ஆகாரம் சாப்பிட்ணும், எனக்கு பசிக்கிறது, நான் ஏதாவது ஆகாரம் சாப்பிட்ணும் அப்படின்னு உட்காந்து அது யோசிச்சுட்டே இருந்ததுன்னா அதுக்கு பசி ஆறுமா? எழுந்து போனோம், வேட்டையாடணும், மாரிமலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிடித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னு அது கிளம்பி போய் வேட்டையாடி ஏதாவது ஒரு ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டா தானே அதுக்கு பசி ஆகும். ஓங்கி அடித்தா 1.5 டன் அப்படின்ற மாதிரி இந்த சிங்கம் போய் வேட்டையிட வேணுமா? அதை விட்டுட்டு எனக்கு பசிக்கிறது, நான் உட்காந்துருக்கேன், எனக்கு பசிக்கிறது, நான் உட்காந்துருக்கேன்னா அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் சேர்த்துட்டு இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பண்ணி முடிக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. பகவான் சொன்னால் இவ்வளவு உயர்ந்த பக்தி யோகம் இருக்கே, இந்த பக்தி யோகம் இருக்கச்சே ஜனங்க ஏன் அதில் என்கிட்ட வரமாட்டேன்றா? அஸ்ரத்ததானாஹா. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், லேக் ஆஃப் ஸ்ரத்தை. ஸ்ரத்தை இல்லை, ஈடுபாடு இல்லை. ஃபுல் மனசோடு ஈடுபடணும், அப்போ தான் முடியும். ஈடுபாடு இல்லை, புரியுதா? இந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்தும் சிலர் அதை செய்யாமல் சம்சாரத்தில் திண்டாடுகிறார்களே, உலகத்தில் இதை விட ஆச்சரியம் இது. கிமாச்சரியம் அத்தப்பரம். எங்களுடைய ஜீயர் அரங்கனுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கோபுரத்தை அமைத்த மகாத்மா. அந்த ஜீயர் ஒரு 100 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். அது என்ன தெரியுமா? ஆச்சரிய சதகம் என்பதாக பெயர். ஆச்சரிய சதகம், 100 ஸ்லோகங்கள் பேஸ்ட் ஆன் ஆச்சரியம். உலகத்தில் இது என்ன ஆச்சரியம்? கிமாச்சரியம் இத்தப் பரம். ஆஹா, இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நாராயணேதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி. நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். நம்ம தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணுறது மனித இயல்பு, நம்மளால் தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது, தப்புலேருந்து நம்ம வெளில வர முடியாது. அதனால் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தப்பு பண்ணினா உடனே அதுக்கு பரிகாரமாக பகவன் நாமாக்களை சொல்லி பிராயச்சித்தம் பண்ண வேண்டாமோ? நாராயண மந்திரம் நாளும் பேரின்பம் என்பதாக அந்த நாராயணனுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டாமோ? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நாராயணேதி சப்தோஸ்தி, நாராயணன்ற ஒரு சப்தம் இருக்கு. வாகஸ்தி வசவர்த்தினி, நம்முடைய வாக்கும் நம்முடைய வசத்தில் இருக்கு. இருந்தும் நரகத்தில் விழுகிறோமே. கிமாச்சரியம் இத்தப்பரம். நரகத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய உயர்ந்த திருநாமத்தை சொல்லும் தகுதி படைத்தவர்களாக நாம் இருந்தும் நாம் நரகத்தில் அழுந்துகிறோம் என்றால் இதை விட ஒரு ஆச்சரியம் வேறு என்ன இருக்க முடியும்?
அதே மாதிரி நம்முடைய வம்சம், நம்முடைய குலப்பெருமை, நம்முடைய பெரியோர்கள், முன்னோர்கள், அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழி, அவர்கள் செய்திருக்கக்கூடிய அனுகிரகம், இவை அனைத்தும் நம்மிடத்தில் இருந்தும் நாம் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இருந்தோமேயானால் இதுதான் ஆச்சரியம். சுவாமி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காரியம் பண்ணுறாரு, அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் சுவாமி. அது நல்ல ஒரு ஆச்சாரியருடைய சம்பந்தம், நல்ல குலத்தில் பிறந்தார், நல்ல பெரியவாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, வழிகாட்டிகளாக இருக்கா. அதனால் அவர் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஒன்றுமே அவர் பண்ணலைனா தான் ஆச்சரியம். அப்படி சொல்கிறோமோ இல்லையோ? சரி, இந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ணலைனா தான் ஆச்சரியம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அஸ்ரத்ததானாக புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்பிராப்பியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. மாம் அப்பிராப்பிய நிவர்த்தந்தே நிதராம் வர்த்தந்தே. ரொம்ப சூக்ஷ்மமாக அர்த்தம் பார்க்கணும் இங்கே. மாம் அப்பிராப்பிய, என்னை அவர்கள் அடையாமலேயே. கிட்ட வரலாமா? அழகா பகவத் அனுபவம் கிடைக்குமா? ஆனந்தமாக எம்பெருமான என்ஜாய் பண்ணலாமா? லைஃப்பில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா? எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி சாமர்த்தியம் வருமா? ஆனால் ஏன் போகலை? இதோ ஸ்ரீனிவாசன் இருக்கான், 7 மலைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கான், கலியில் கண்கண்ட தெய்வமாக இருக்கான், வந்தவா அத்தனை பேரையும் வாழ வைக்கிறான், யார் வந்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். உலகத்தில் எல்லாருமா போய் ஸ்ரீனிவாசனை சேவிச்சுட்றா. ஏன் நான் கேட்குறது புரியுதா? இப்போ அந்த ஸ்ரீனிவாசன் தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார். கற்பக மரம் இருக்கோ இல்லையோ? கற்பக மரத்துக்கிட்ட போய் நீ எதை கேட்டாலும் கொடுக்கும். அந்த கற்பக மரத்துக்கிட்ட எனக்கு நீதான் வேணும்னா கொடுத்துருமா? கொடுக்காது. ஸ்ரீனிவாசன் தானே கற்பக மரம் இருக்கே, நம்ம திருவேங்கனுடையான் ஏடுகுண்டல வாடா, அவனை போய் நீ தான் எனக்கு வேணும்னா பின்னாடி வருவான் சுவாமி நம்ம கூட. யோசிச்சு பாருங்க. நீ ரேணுகுண்டால போய் ஏடுகுண்டல வாடா சொன்னாலும் சரி, ரேணுகுண்டல வாடா சொன்னாலும் சரி, அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். பெருமாளை எனக்கு நீ தான் வேணும், பின்னாடி வா அப்படின்னா வந்துடுவான். நாம் போய் கேட்குறோமா? அவன்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? எனக்கு வீடு கொடு, வாசல் கொடு, பொண்டாட்டி கொடு, பிள்ளையை கொடு, மாமியார் கொடு, மாட்டு பொண்ணு கொடு, குழந்தைய கொடு, செல்வத்தை கொடு, நீ வேணும் நீ வேணும் நீ வேணும். ஏன் கேட்கல? கேட்க தெரில, கேட்க முடியல. அதெல்லாம் நமக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணல. ஏன்னா அது வந்தால் நமக்கு சௌக்கியம் வந்துடும் நினச்சிருக்கோம். இது வந்தால் நமக்கு சௌக்கியம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். இவன் வந்தால் தான் எல்லா சௌக்கியம் நமக்கு வரும்ன்றது நமக்கு இன்னும் புரியலையே. எவ்வளோ நாளாச்சு, எவ்வளோ காலமாச்சு, எவ்வளோ ஜென்மம் ஆச்சு. அஸ்ரத்ததானா புருஷா, சோம்பேறித்தனம் தான், கான்ஃபிடன்ஸ் கிடையாது, பெரியவா சொல்கிறதுலேயும் நம்பிக்கை கிடையாது, தன் பேர்லேயும் நம்பிக்கை கிடையாது. இவ்வளோ அழகான பக்தி யோகம் நான் கொடுத்துருக்கேன், பண்ண வேண்டியதான பக்தி யோகத்தை நானா வேணான்றேன். என்கிட்ட பக்தி யோகம் பண்ண நானா அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ பக்தி யோகம் பண்ணிட்டு கிருஷ்ணா நீ என்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லலாமே. நான் அப்படி இல்லையே. யார் என்கிட்ட எப்படி வந்தாலும் என்ன கேட்டாலும் கொடுக்குறதுக்கு சித்தமாக தானே இருக்கேன். நான் தயாராக இருக்கணும் இல்லையோ? நீ ஏன் யூஸ் பண்ணிக்கல? மாம் அப்பிராப்பிய நிவர்த்தந்தே. அர்ஜுனா பாரு, இவா சம்சாரத்திலே இருக்கா, மிருத்யு சம்சார வர்த்மனி. அதான் கேவல துக்கம், எப்பொழுதும் துக்கம், எல்லாத்துலேயும் துக்கம். அப்படி இருக்கக்கூடிய சம்சார வர்த்மனி, சம்சார வர்த்மான அர்த்தம் இந்த மார்க்கம். நிதராம் வர்த்தந்தே, நிவர்த்தந்தேன்றதுக்கு திரும்பி வர அர்த்தம் இல்லை, நல்லா கவனிக்கணும். நிவர்த்தந்தே அப்படின்னு அர்த்தம் திரும்பி வந்துட்டான்னு அர்த்தம் இல்லை, இதிலேயே இருக்கா. வேம்பின் புழு வேம்பன்றி வேறு ஒன்றும் உண்ணாதுன்னு ஆழ்வார். வேப்பங்கொட்டையில் இருக்கிற புழு, ஐயோ இது போய் வேப்பங்கொட்டையில் கஷ்டப்படுறதே அப்படின்னு அந்த புழுவை தூக்கி பாலில் போட்டியான அந்த புழு என்ன பண்ணும்? செத்தே போடும். வேப்பங்கொட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய புழுவை தூக்கி நீ வந்து பாலில் போட்டால் என்ன ஆகும்? செத்தே போடும். ஏண்டானா அதுக்கு வேப்பங்கொட்டை தான் ருச்சி, அதுக்கு வேப்பங்கொட்டையில் தான் வாழ்க்கை, அது வேப்பங்கொட்டையில் தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கு. அதை விட உயர்ந்தது அதுக்கு தெரியல. என்ன பண்ண முடியும்? இவ்வளவு தூரம் பகவான் பிரத்யட்சமாக இருந்து இங்கே பாரு, 18 அக்ஷோகினி சைன்யத்தை நடுவில் தானே இருக்கான். கௌரவ சைன்யம் ஒரு பக்கம் பாண்டவ சைன்யம், நடுவில் பெருமாள் இருக்கான். யார் வேணால் என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கடா அப்படின்றான். அந்த ஒரு விஷயம் பாருங்க, பீஷ்மஸ்துதி எடுத்துக்கணும். பீஷ்மர் 1000 எடுக்க பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணார். கிருஷ்ணன் ஒரு சபதம் பண்ணான். கிருஷ்ணன் பண்ண சபதம் என்ன? நான் இந்த மகாபாரத போரில் 1000 எடுக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சபதம் பண்ணான். பீஷ்மர் என்ன சபதம் பண்ணார்? மகாபாரத போரில் கண்ணனை நான் 1000 எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ணார். சரியா பச்சா? பீஷ்மர் நான் 1000 எடுக்க மாட்டேன்னு சபதம், கண்ணன் நான் 1000 எடுக்க மாட்டேன்னு சபதம், கிருஷ்ணன் நான் 1000 எடுக்க வைக்கிறேன்னு பீஷ்மரர் சபதம் பண்ணார் கிருஷ்ணனை.
ஆயிடுதா? கடைசியில் யுத்தம் பண்ண என்ன பண்ணார் பீஷ்மர்? அங்கே இருக்கிற பாண்டவன், அர்ஜுனன், குதிரைகள் இதெல்லாம் அடித்தார். கண்ணனுக்கு கோவம் வந்தது. கையில் சக்கராயுதத்தை தூக்கின்னு ஓடி வந்தான். கையில் சக்கராயுதத்தை தூக்கிட்டு ஓடி வந்தான். எப்படி ஓடி வந்தான்? ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜாமிருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ திருதரத சரணாப்யயாச்சலத்குஹு ஹரிரிவஹந்தம் இபம் கதோத்தரியான். பீஷ்மர் வேதத்திற்கு துல்லியமான தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கி கொண்டு என்னுடைய பிரதிஜையை மெய்யாக்குவதற்காக ஓடிவரான என்னப்பன் சர்வேஸ்வரன் பிரபுவான தேவரேவன் ராரா தேவாதிராஜா ராரா மகானுபவான பெருமான சேவிக்கிறார் போர்க்களத்தில் கிருஷ்ணனை. ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜாமிருதம் அதிகர்த்தும் பத்தியா தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கினான். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிடம். இதுதான் பாகவதத்தில் நிருசிம்மாவதாரத்தில் சொன்னார். மத் பிரதிஜாமிருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ தேரை விட்டு இறங்கி வரான். கையில் சக்கரத்தை தூக்கி வரான். மதம் பிடித்த யானையை கொல்வதற்கு வலிமை மிகுந்த சிம்மமானது எதிர்த்து வருவதை போல கண்ணன் ஓடி வருகிறான். வரும்பொழுது அவனுடைய உத்திரியம் கீழே நழுவி விடுகிறது. அந்த உத்திரியம் நழுவி விட அதை தாண்டி ஓடி வரான் கிருஷ்ணன். வியாக்கியானத்தை கேட்டார். இப்ப கிருஷ்ணன் ஓடி வரான் பீஷ்மரை கொல்வதற்காக என்று வர்ணிக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய உத்திரியம் நழுவி விழுந்தது. அதையும் கிருஷ்ணன் தாண்டி வருகிறான் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? வியாக்கியாதா எழுதினார். புரியலையா உங்களுக்கு? கண்ணன் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு புரியலையா? கண்ணன் இப்ப பீஷ்மருக்காக மட்டும்தான் வரான்னு நினைச்சிட்டு இருக்கோமே. நமக்கு கண்ணன் எந்த ஒரு ரீசனுக்காக வரான்றது இன்னுமா புரியலையே சுவாமி. டேய், இந்த உலகமெல்லாம் பாருங்கடா, எல்லாரையும் வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேனடா. இந்த பீஷ்மர் மட்டும் இல்லை, நீங்க யாராயிருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை நீங்கள் வணங்கினீர்களானால், என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் பிரதிஜை செய்தீர்களானால் உங்களை நான் காப்பாற்றுவேன். இப்ப நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்க இல்லையா? உங்களுக்கு என் பேர் நம்பிக்கை வராது இல்லையா? இப்ப 18 அக்ஷௌகிணி சைன்யம் பார்த்துட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன்றது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களோ இல்லையோ? துண்டை போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன்டா. கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷதி அர்ஜுனா. நான் சொல்வதை இந்த உலகம் ஏற்காது, நீ சொல். ஏனென்றால் உன் மீது இந்த உலகம் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. நீ பிரதிஜை செய். என் பக்தனுக்கு ஒருபொழுதும் துக்கம் கஷ்டம் நேரிடாது. நான் பார்த்து கொள்கிறேன் என்று நீ சொல்லடா அர்ஜுனா என்றான் பரமாத்மா. அது போன்று இப்பொழுது துண்டை போட்டு தாண்டி வருகிறானாம். அவனிடத்தில் நாம் எல்லோருமே பீஷ்மரை போல அணுகலாம். ஆனால் நாம் எல்லோரும் துரியோதனனை போன்று தயங்கி தள்ளி இருக்கிறோம். இது யாருக்கு நஷ்டம்? அஸ்ரத்ததானா புருஷாஹ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. அவளுக்கு ஆர்வம் இல்லப்பா. இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா நமக்காக உபதேசம் பண்ணியிருக்கிறானே, அதை நாம் நன்னா செய்து அவனை நாம் அடையலாமே என்பதான ஒரு ஆர்வம் அவளுக்கு இல்லை. அப்படி ஒரு ஆர்வம் இருந்தால் நன்னா இருந்திருக்கும். அதனால அவர்களுக்கு என்னை அடைவதற்கு வழியே இல்லாமல் போய்விடுகிறது. துரியோதனை வந்திருந்தா பெருமாள் காப்பாத்திருப்பார். எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னா பெருமாள். விபீஷணன் வந்துட்டான், அவனை ஏற்கக்கூடாது, விபீஷணன் வந்துட்டான், அவனை ஏற்கக்கூடாது, சேர்க்கக்கூடாது என்று எல்லா குரங்குகளும் குதித்து கொண்டிருக்கும் பொழுது ராமன் சொன்னான், ராவணனே வந்தாலும் ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்பா. யாரு சொல்லுவா? கருணா காக்குஸ்தன் இல்லையா பெருமாள்? எல்லையற்ற மகிமை பொருந்திய இந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு எல்லா விதமான யோக்கியத்தை தகுதி இருந்தும் ஸ்ரத்தையுடனும் ஈடுபாட்டுடனும் அதை செய்து என்னை அடையாமல் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்கும் இந்த சம்சார சாகரத்தில் நிலைக்கிறார்கள் எல்லோரும். அந்தோ நான் என்ன செய்வது? இதாச்சரியம். அஸ்ய தர்மஸ்ய நாம் பரமாத்மா. இந்த தர்மமானது
என்னை பற்றியதான சிந்தனம்ன்றதால் அத்தியந்தம் பிரியமாக இருக்கும், மோட்சத்துக்கு சாதனமானது, அழிவற்றதான பலனை நமக்கு அளிக்கக்கூடியது. அப்படி இருக்கச்சே அதை விட்டுட்டு அஸ்ரத்ததானாகா, சில பேர் திண்டாடுறா, தணர்றா, புரியலை, முடியலை. ஏன் அப்படி கேட்டா ஸ்ரத்தை இல்லை. அதிகாரம் இருக்கு, இன்ஃபேக்ட் அவளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, ஆனால் ஸ்ரத்தை இல்லாதவளா ஆயிட்டாலும் இல்லையோ. மிருத்யு சம்சார வர்த்மனி, அந்த பாதகம் அத்தியந்தம் பாதகம். திருப்பி 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 இந்த மரணத்தை விளைத்து ஜனனத்தை விளைத்து ஜனன மரணங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு அளிக்கக்கூடிய சம்சார வர்த்மனி, சம்சாரமாகிற பெரும் வழியில் விழுந்து திண்டாடி ஞானமில்லாதவர்களாக, கரையேறும் வழி தெரியாதவர்களாக, கரையேறுவதற்கு எந்த விதமான மார்க்கமும் புலப்படாதவர்களாக இவர்கள் தங்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். வழி தெரியலை அப்படின்னா பரவாயில்ல, வழி இருக்குது, ஆனால் எங்கள் பிடிவாரத்தினால நாங்கள் அந்த வழியில் பிரயாணிக்க மாட்டோம்னு சொல்கிறவால நாம் என்ன பண்ண முடியும்? அந்த வழி இருக்குப்பா, ஆனால் நாங்கள் இந்த வழியில் பிரயாணம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் அப்படி தான் இருப்போம், நாங்கள் அப்படி தான் இருப்போம், நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது இவளுக்கு சௌகரியமாக இருக்குது. கர்மயோகங்களை பண்ணுறா, சொர்க்காதி பலன்களுக்காக ஆசைப்படுறா, இந்திராதி தேவர்களுடைய ஸ்தான விசேஷத்தை ஆசைப்படுறா. ஆனால் பரமபதம் தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையாக அப்படின்னு வேற சொல்கிறது. எத்தகையது ஒரு பரமபதம்! தன்னையே பெருமாள் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கானே, உனக்கு எல்லாம் அவனால் கிடைக்குமே, எல்லா பாக்கியமும் உனக்கு அவன் மூலமாக கிடைக்க போகிறதே. அத்தனை போகம் போகமாத்திர சாமிய லிங்காச்ச என்பதாக சூத்திரக்காரர் வியாசர் பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார். பெரும் பாக்கியம் உனக்கு கிடைக்குமே. ஏண்டானார், என்னமோ சார், ஒரு நல்ல பரம்பரை இருக்குது, நல்ல ஆச்சாரிய புருஷர்கள், நல்ல உயர்ந்த ஞான வைராக்கியத்தை உடையதான மகான்கள், அந்த மகான்கள் இருந்த பரம்பரையில் நாம் பிறக்கிறோம். அவர்களை பற்றி நாம் எதுவுமே தெரிஞ்சுக்கலை, அவர்களை பற்றி நாம் எதுவும் தெரிஞ்சுக்கலை மட்டுமில்லை, அவர்களிடத்தில் நாம் எதுவும் பயிலவில்லை, எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ என்ன ஆகும்? ஏன் தெரிஞ்சுக்கலை? ஏதோ இருந்தால் ஏதோ பண்ணினா, எனக்கு அதிலலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், எனக்கு அதிலலாம் நான் ரொம்ப ஈடுபாடுலாம் கிடையாது, இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா? No, 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 we are not so religious. Of course, we believe on religion, but we are not so religious. What do you mean by that so religious? அது என்னது இது? சந்தியாதனம் பண்ணிட்டா சோ ரிலீஜியஸா? திருவாராதனம் பண்ணிட்டா சோ ரிலீஜியஸா? 2 கிரந்தங்களை ஒரு ஆச்சாரிய இடத்துல காலக்ஷேபம் கேட்டால் சோ ரிலீஜியஸா? நெத்தி கிட்டுட்டு ஆஃபீஸ் போனால் சோ ரிலீஜியஸா? என்ன பைத்தியக்காரத்தனம் அது? இவளுக்கு தகுதி இருக்கு பாருங்க, அந்த தகுதி இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கார பைத்தியக்காரா இவா. They cannot come out from the worldly pleasures. அவர்களால் உலகத்தின் இன்ப துன்பங்களை தாங்கள் இழந்து விடுவோமோ என்னும் ஒரு பயம் அவளுக்கு. தற்பொழுது தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகியல் வாழ்க்கையின் நடைமுறைகளை தாங்கள் இழந்து விடுவோமோ என்பதாக பயம். அவ பார்க்கிறது யார? அவர்களைப் போலவே உள்ளதான நம்மைத்தான். நாம் அவர்களிடத்தில் பழகின்னு தான் இருக்கோம். நாமளும் கார் வச்சுட்டுருக்கோம், வீடு வச்சுட்டுருக்கோம், வாசல் வச்சுட்டுருக்கோம், பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, ஆத்துக்கார் இருக்கார், மனைவி மக்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் சம்பிரதாயத்தை விடாமல் நாம் பிடிச்சுட்டுருக்கோம். அவர்கள் என்ன நினச்சுட்டா, சம்பிரதாயத்தை விட்டாதான் இந்த மனைவி மக்கள்லாம் நம்ம கூட இருப்பா, அவர்களோடு நம்ம கூட இருக்கிறது தான் பரம ஸ்ரேயஸ்கரமான ஒரு காரியம். அப்படி இருந்தால் அப்படி தானே வாழ்க்கை போகிறோம், அந்த வாழ்க்கையை நாம் இப்படியே வாழ்ந்து விடலாம்னு நினச்சிட்டு இருக்கா. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய சமாதானம்னா, யூ ஆர் ஸோ ரிலீஜியஸ் பட் ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் ரிலீஜியஸ். அது அப்படியே அப்படி குலுக்கி அப்படி இழுத்து அப்படி உதட்ட சுழிச்சு அவள் சொல்லும் பொழுது அப்படியே ஆனந்தமாக இருக்கும் இல்லையா?
அஸ்ரத்ததானாக புருஷாக. என்ன அர்த்தம்? இதெல்லாம் உருப்படாத கேஸ்னு அர்த்தம். இது எதுக்கு எடுத்தாலும் ஒரு சமாதானம் சொல்லிட்டு தாங்க சொல்றதுக்கு, இதுக்கு பேர் சமாதானம் இல்லை, ஜஸ்டிஃபிகேஷன்னு பேர் இதுக்கு. புரியுதா? இதுக்கு என்ன பேர்? ஜஸ்டிஃபிகேஷன். தட் மீன்ஸ் ஏதோ ஒன்று தாங்க சொல்லணும், தாங்க சொல்றது செய்யறது எல்லாம் சரிதான் என்பதை மற்றவர்கள் ஏற்றே தீர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தில் சொல்வது. உண்மையில் அது பிளஃப், அது வேஸ்ட், அது வேஸ்ட். ஹே அர்ஜுனா, பரந்தபன் என்று உனக்கு பெயரடா. உனக்கு வெளியில இருக்கக்கூடிய எதிரிகளை மட்டும் ஜெயிப்பவன் அல்ல. உனக்கு குடாகேஷன் ஒரு பெயர் ஞாபகம் இருக்கா? குடாகேஷன்னா அர்த்தம் சோம்பலை வென்றவன். எந்தூசியாசம், அதுக்கு ஓவர் எந்தூ அப்படின்னா அதுக்கு ஆர்வ கோளாறுன்னு பேர். அப்படி அர்த்தம் இல்லை. செய்ய வேண்டும் பிரகாரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்பவன். அந்த ஒரு பந்தா, ஒரு வழி, ஒரு கரெக்டாக ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தில் தான் பண்ணும். எப்படி பண்ணினால் நமக்கு சக்சஸ் கிடைக்கும்? பிரவர்த்தனாத்து பூர்வம் சிந்தனியம். செய்வதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். செய்ய ஆரம்பித்த பிறகு மறுபடி யோசித்து யோசித்து பின்வாங்கக்கூடாது. இதுக்கு தான் ஒரு பேர், சுபாஷிதம் ரொம்ப அழகாக சொல்கிறது, பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி. நீச்சர்கள் இருக்காளே, விக்கெட் கன்னிங், எங்கே நாங்கள் ஆரம்பித்தா தடங்கல் ஆகிடுமோ அப்படின்ற காரணத்தினால் ஆரம்பிக்கவே மாட்டான். பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி. தடங்கல் வந்துடும் பயத்தினால் ஆரம்பிக்கவே மாட்டான். பிராரப்ய விக்ன நிகதாக வீரமந்தி மத்தியாக. ஒரே அமக்களமாக ஆரம்பிச்சிடுவா, அடிக்கோள் நாட்டு விழா சூப்பராக பண்ணிவிடுவா. ஆனால் நடுவில் கை விட்டுடுவா. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, ஒரு தடங்கல் வந்ததுன்னா அப்படியே விட்டுடுவா. விக்னை புனரபி பிரதிஹன்யமானாக. எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை தடவை தடங்கள் வந்தாலும் மறுபடியும் முட்டி மோதி தாங்கள் ஆரம்பித்த காரியத்தை முடிக்காமல் விடக்கூடாது என்பவர்கள் பிராரப்தமுத்தம குணாஹான பரித்யஜந்தி. ஆரம்பித்தரை உத்தம குணமுடையவர்கள் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார்கள். எனவே அர்ஜுனா, நீ பரந்தப, வெளிப்பகையவர்களை மட்டும் வெல்பவன் அல்ல. உனக்குள்ள இந்த காரியத்தை செய்ய விட்டாமல் சோம்பேறித்தனம் தடுக்கிறதோ இல்லையோ, ஒரு ஆலசியம் வருதோ இல்லையோ, அந்த ஆலசியத்தை நீ ஜெயிக்கணும். உள்பகைவனையும் ஜெயிக்கணும், வெளிப்பகைவனையும் ஜெயிக்கணும். ஆகையால் உலகத்தில் இந்த மக்கள் என்னை அடையாமல் சம்சாரத்திலேயே இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியமானது. அஸ்ரத்ததானா புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அஸ்ரத்ததானாः புருஷாः அஸ்ரத்ததானாः புருஷாः தர்மஸ்யாஸ்ய பரம் தப தர்மஸ்யாஸ்ய பரந்தப பிராப்ய மாம் நிவர்த்தந்தே அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. மிருத்யு சம்சாரவர்த்மனி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். அஸ்ரத்ததானாः புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா ந கர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம்.
அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण नारायण
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रीकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.